உடனடி டோர் டெலிவரிக்காக அதிவேகமாக பயணிப்பது சாலை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். விபத்துகள் கண்டிப்பாக ஏற்படுது. அவசரமாக வர்றாங்க, சொன்ன டயத்துக்கு வருவாங்க, பார்ட்டி கோச்சிக்குவாங்கன்ட்டு பையங்க கொண்டு வராலாம் வேகமாக வராங்க. இல்லை உளுந்து அடுத்தவங்களை வேறு ஆபத்துக்கு உள்ளாக்குறாங்க. அதனால் நம்ம டைரெக்டாக போய் டெலிவரி பண்ணுறது நல்லது. இது அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அதை சேல்ஸ் பண்ணாமல் அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டை தவிர மற்றபடி ஓட்டிட்டு வரவங்களுக்கு பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. என்ன ரீசன்னா ஒரு டார்கெட்டு தான் அச்சீவ் பண்ணு, அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆக போகுது, ஒரு பிரோஜனமும் கிடையாது. இவங்க வரது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு டெலிவரி பண்ணணுன்றது அவசியம், அவ்வளோ அர்ஜென்ட்ன்றது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு உண்மைதான். அது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லைனில் ஓகே, மற்ற இதில் தேவையே இல்லை. நார்மலாக வந்தாவே போதும். இது தேவையில்லாத இது ஃபாஸ்ட்டில் தேவையில்லாத விபத்து, தேவையில்லாத இதுதான் நடக்கும். அது உண்மை, அது வரவேற்கத்தக்கது தான். அது உடனே டெலிவரிங்கிறத வேகமாக போய் டெலிவரி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட ஆப்பு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் நண்பர் ஒன்றும் வர்றதுக்காண்டி வேகமாக போய் செயல்படுறாங்க. அது ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஏன்னா வேகமாக போகிறாங்க, நல்ல சாலை விபத்து ஏற்படுது. ரெண்டாவது பண்ணி எல்லா இதுவும் அது அடிப்படை இதுலேருந்து ரொம்ப மிஸ்டேக் ஆகுது. நாங்கள் எல்லாமே சிறிய வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதில். சரிங்களா? கண்டிப்பாக மத்திய அரசு தடுத்தே ஆகணும். அது பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா அந்த ஆன்லைன் டெலிவரினால விபத்துகள் அதிகமாக வருது. சல்லுன்னு பூந்து போகிறாங்க, டிராஃபிக் ரூல்ஸாக மதிக்க மாட்டுறாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா உடனே வேணும் அப்படின்னா எதனா ஆம்புலன்ஸா கொண்டு உடனே கொடுக்குறோம். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனம் ஓட்டிகிட்டு வரோம், இவங்க ஒரு ஆள்னால சீக்கிரம் டெலிவரி கொடுக்கறதுனால கம்பெனிக்காரங்கனால மற்றவங்க மன உளைச்சலுக்கும் போக்குவரத்துக்கும் இடைஞ்சல் ரொம்ப பாதிப்பில் இருக்காங்க. இதை உடனே தடுக்கணும். மக்கள் குரல் பகுதியில் திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் தற்போது பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.